அன்ஹுடைய காலத்திலே இஸ்லாம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. பல்வேறு நாடுகளுக்கும் இஸ்லாம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அப்போ ஆட்சி அதிகாரம் நிர்வாகத்திற்கு ஒரு கேலண்டர் தேவைப்படுகிறது. அதற்கு முன்பாக எல்லாம் யானை ஆண்டை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்பட்டு வந்தது அரபு நாடுகளிலே. அதாவது அபரகா படையெடுத்து வந்தார் அல்லவா, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக என்ற சூரா கூட அதனுடைய பின்னணியை பார்த்தால் நம்மில் பல பேருக்கு தெரியும். ஆக உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே தான் எதை அடிப்படையாக வைத்து நாம் இஸ்லாமிய ஆண்டை கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வருகின்ற பொழுது பல்வேறு கருத்துக்கள் அங்கே பரிமாறப்படுகின்றன. சற்று நினைத்து பாருங்கள், இஸ்லாமிய வரலாற்றிலே இவ்வளவோ முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு ஒரு முக்கியமான நாளாக கூட கருதப்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே வென்றது இன்னும் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. அதே மாதிரி ஹுதைபியா உடன்படிக்கையுடைய வெற்றி பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. மக்கா வெற்றி ஜால் ஹக்க வதஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்திலக்கான ஜவுகா என்பதையும் நாம் அடிப்படையாக கொள்ளலாம். ஆனால் இப்படி எண்ணற்ற சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நிகழ்ந்தும் கூட ஹிஜ்ராவின் அடிப்படையிலே தான் அவர்கள் அந்த இஸ்லாமிய ஆண்டை நிர்ணயித்தார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார்கள் அல்லவா, அதை அடிப்படையாக வைத்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் ஏன் இந்த ஹிஜ்ரா பயணத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக இறைவனுடைய கட்டளையை ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகிறார்கள். புறப்படுவதற்கு முன்பாக அந்த இருந்த மக்கத்து சூழ்நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இஸ்லாத்தை பூண்டோடு ஒழித்து விட வேண்டும், குறிப்பாக இறை தூதரினுடைய கதையை முடித்து விட வேண்டும் என்று கடுமையான முறையிலே அங்கே ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. ஃபைனல் முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம எவ்வளவோ பிரச்சாரம் செய்தோம், எடுபடவில்லை. எனவே இவரை இங்கிருந்து முழுமையாக இவரை க்ளோஸ் பண்ணால்தான், இவரை காலி பண்ணினால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்ற முடிவுக்கு குறைஷிகள் வருகிறார்கள். அவ என்ன திட்டமிடுறாங்கன்னா, ஒவ்வொரு குலத்திலே இருந்தும் ஒரு வாலிபரை தேர்வு செய்ய வேண்டியது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவரை சார்ந்த கோத்திரத்தவர்கள் மற்றவர் என்ன செஞ்சிருவாங்க, அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும், பல்வேறு பின்விளைவுகளை சந்திக்கக்கூடியும். ஆக எந்த பின்விளைவு வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதனை தாக்குப்பிடிக்க வேண்டும் என்றால் எல்லா சமூகங்களில் இருந்தும், எல்லா கோத்திரங்களில் இருந்தும், எல்லா குலங்களில் இருந்தும் ஒரு இளைஞரை தேர்வு செய்வது, நல்ல ஒரு வீரரை தேர்வு செய்வது. அவரை அந்த ஒரு குழுவினரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு அனுப்புகிறது. அவர்கள் காலையிலே வெளிவரும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கதையை முடித்து விட வேண்டும். இதுதான் குறைஷிகள் செய்த திட்டம். அதன் அடிப்படையிலே அங்கே கூட்டப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், இஸ்லாமிய வரலாற்றிலே ஏன் இது இவ்வளவு சிலாகித்து பேசப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஹிஜ்ரி பயணத்திலே சகோதரர் ரெண்டு செய்திகள் நம்மிடத்திலே அழுத்தமாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது அப்படியே சார்ந்திருத்தல், அல்லாஹ்வை சார்ந்திருத்தல். இது மிக மிக முக்கியமான ஒரு பண்பு. இரண்டாவது, புத்தியை பயன்படுத்துதல். எவ்வளவு தூரத்துக்கு ஷார்ப்பா, எவ்வளவு தூரத்துக்கு கூர்மையாக, துல்லியமாக திட்டமிட வேண்டுமோ அந்த இரண்டும் இந்த ஹிஜ்ரி பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நம்மால் காண முடிகிறது. அற்புதமான முறையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிடுகிறார்கள் இல்லையா? யாருக்கும் சொல்லவில்லை, ஒரு தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட சொல்லவில்லை. ஒரு பயணத்தை எப்படி நடைபெற வேண்டும், இன்னைக்கு ஒரு பிரவேசியே கிடையாதுங்க, ரகசியமே கிடையாது. இவ்வளவு முக்கியமான செய்தி எல்லாம் கசியுது. ஏற்கனவே உள்துறை ரொம்ப கவனிப்பாக துல்லியமாக இருக்குது, எந்த ரகசியமும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு பாடம், ரகசியம் காப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்து. வெறும் மிஸ்வாக்கு போடுவதோ, ஜுப்பா வைப்பதோ, தாடி வைப்பதோ, ஜுப்பாவின் தாடியினுடைய நீளத்தை அளந்து பார்ப்பதோ, இவற்றை எல்லாம் விட மிக மிக முக்கியம் என்பது இஸ்லாமிய எழுச்சிக்காக வேண்டி திட்டமிடப்படுகின்ற பொழுது அந்த திட்டம் எதிரிகளிடத்திலே போய் சேர்ந்து விடக்கூடாது என்ற ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும் மிகப்பெரிய சுன்னத். யாருக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தெரியுமா? அவரோடு கூட வளர்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியாது. போறோம்னு தெரியும், நல்ல கவனிங்க, போக போறோம்னு தெரியும், மக்காலிருந்து மதீனாக்கு போறோம்னு தெரியும், இது தெரியும். எப்போ போறோம்,
எப்படி போறோம், என்னைக்கு போறோம், காலையிலயா மாலையிலயா இரவிலையா, யாரெல்லாம் போறோம், ஒன்றுமே சொல்லல. இவங்களும் கேட்கல. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆக ஒரு இஸ்லாமிய தலைவர் ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலையில் ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது, தன்னை சுற்றி மிகப்பெரிய பேராபத்து நடைபெறுகின்ற பொழுது துல்லியமாக செயல்பட வேண்டும் என்பத சுன்னத்தை அங்கே கடைபிடித்ததுனாலதான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மத்துக்கே பாடமாக இருந்தது. அதையே அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய காலண்டரை நிர்ணயித்தார்கள். எவ்வளவு அற்புதமான பாடம் பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுகிறார்கள். எப்ப? அன்னைக்கு தான் கூப்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அப்பதான் கூப்பிடுறாரு. இங்க வாங்க, என்னன்னு கேட்கிறாங்க. இன்று இரவு என்னுடைய படுக்கையில் நீங்கள் படுத்துக்கொள்ள வேண்டும். சரி, யார சொல்ல. அடுத்து என்ன? நான் போகிறேன். நான் போகிறேன். இன்னின்னாருக்கு கொடுக்க வேண்டிய அமானித பொருட்களுடைய பட்டியல் இருந்தார்கள். இதை அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைச்சிருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அலிக்கும் தெரியும், ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி இவங்களுக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையிலே படுக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நெஞ்சு உறுதி வேண்டும். ஆக இன்றைக்கு அது நடக்குமா? எதை நம்மளுடைய ஆட்களை கூப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு தான். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு நைட்டு மட்டும் விட்டுருங்க. அப்புறம் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எப்ப தேவையோ அப்பதான் உங்களை கூப்பிடுவாங்க. இதை எப்பவுமே வச்சுக்கிட்டா இருப்பாங்க, எப்பவுமே வச்சுக்கிட்டா இருப்பாங்க. ஆக சகோதரிகளே, அத சுன்னத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, அவங்க சொன்னதை சஹாபா பெருமக்கள் எப்படி உள்வாங்கிட்டாங்க, எப்படி அந்த ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு செயல்பட்டாங்க என்பதையும் சேர்த்து கணக்கில் எடுக்க வேண்டும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மை மாதிரி எந்த சாக்குப்புக்கும் சொல்லவில்லை. அப்படியே உடனே ஆர்டர், தளபதியிடமிருந்து ஆர்டர் வந்து விட்டால், தலைவரிடமிருந்து ஆர்டர் வந்து விட்டால், ஒரு நிர்வாகியிடமிருந்து ஆர்டர் வந்து விட்டால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், ஏன் எதற்கு என்று காரணம் கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மரபு. அதை அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியில பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் கூடி நிற்கிறாங்க. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா ஓதிக்கிட்டு, யாசீன் சூரா ஓதிக்கிட்டு கீழே இருக்கின்ற ஒரு பிடி மண்ணை தூக்கி போடுகிறார்கள். அவர்களுக்கு முன்னாலும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தினோம், பின்னாலும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தினோம் அப்படின்னு ஓதிக்கிட்டே வர்றாங்க. அங்க ஒர்க் அவுட் ஆகுதாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே திட்டமிடுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே உதவி கோருகிறார்கள். அல்லாஹ் உதவி தரான். எப்படிப்பட்ட ஸ்கிரீன் போடுறான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். இவர்கள் வெளிவருவது யாருடைய கண்களுக்கும் படவில்லை. ஒரு கால் ரசூலுல்லாஹ் ஒரு புர்கா போட்டு அனுப்பிச்சிருப்பானா தெரியல, அது என்ன மாதிரி போட்டா, அது எப்படி அவங்க கண்ணில், ஏன்னா எல்லாருமே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊட்டி கொண்டு, அதாவது கொலைவெறியோடு உள்ள கூட்டம், அது எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத அது ஆய்வு மாணவர்கள் பண்ணுங்க. யாராவது பிஹெச்டி பண்றவங்க அதை பண்ணுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹிஜ்ரி பயணத்தினுடைய படிப்பினைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், நீங்க அவ்வளவு எல்லா பாயிண்ட்டும் இங்க சொல்ல முடியாது. முக்கியமான சிலதை மட்டும் நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். அங்க வெளியே வருகின்ற பொழுது ஒரு பெரியவர் பார்க்கிறார். அவர் கேட்கிறாரு, என்ன முகமது எங்கே போறீங்கன்ட்டு. அவர்கிட்ட போய் விவரமா சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அங்கிருந்து தப்பி போகிறார்கள். அந்த பெரியவர் வந்து பார்க்கிறார். வீட்டை சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்க. எப்பா எதுக்குப்பா நிக்கிறீங்க? சத்தம் போடாதீங்க, உள்ள ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, நாங்க கதையை பிடிக்க போறேன். எங்கடா சொல்றீங்க? இப்பதானே போறத கண்ணால பார்த்தேன், பெருசு உங்களுக்கு தெரியாது, இந்த நேரத்துல எதுவும் பேசாத, நாங்க ஒரு முக்கியமான பணியில இருக்கிறோம், நீங்க சொல்றதை எடுக்க முடியாது. அப்பதான் பாருங்க, அது அல்லாஹ் என்ன ஏன் அப்படி அமைக்கிறான்னா நம்ம காட்டுறான். இங்க பாருங்க, அவர் கண்ணுக்கு தெரியுது, அதாவது அந்த பெரியவர் கண்ணுக்கு ரசூலுல்லாஹ் போறது தெரியுது, ரெண்டு பேரும் பேசுறாங்க. ஆனால் இவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நீங்கள் இஹ்லாஸான முறையிலே, திட்டமிட்ட முறையிலே அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதுதான் நீங்க நிதர்சனம், உண்மை. நேர அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு நள்ளிரவில் செல்கிறார்கள். அங்க போனோடனே ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே, அதாவது சில கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே ஆன் ஆயிடும், சிலதான் சவச்சவச்சவன் இருக்கும். சமுதாயம் மாதிரி போட்டீங்கன்னா எப்போ ஆன் பண்ணுன்னு தெரியாது. ஆக அது போட்ட சொன்ன உடனே அந்த இல்லமே விழித்துக் கொள்கிறது. சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே புறப்படுங்க, நம்ம போகணும். எப்போ? இப்போ உடனே போகணும். அவங்க எந்த கேள்வி கேட்கல. என்னங்க முன்னாடியே சொல்றது இல்லையா, அது சொல்லி வர்றது இல்லையா, என்னெல்லாம் சொல்லுவோம் நம்ம ஆட்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அப்பா 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 இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம கதையே முடிஞ்சிடும்.
எந்த சொல்லிட்டோம்ல போகணுன்ட்டு எப்போ வேணாலும் போவோம். அதாங்கப்பா இது ஒரு சுண்ணத்து. அதாவது தலைவரிடம் இருந்து எப்போ வரும் நீங்க காத்திருக்கணும். இன்னும் வரலையே வரலையே வரலையே. அந்த காத்திருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் நன்மைகளை வாரி வாரி வழங்குவான் தீனுக்காக காத்திருந்தால். ஆக சகோதரர்களே சகோதரிகளே கிளம்புறாங்க. அப்போ அந்த தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது, எப்படி போறோம்னு தெரியாது. அப்போ சாப்பாடு அது இதெல்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா? அதை பேக் பண்றதுக்கு கட்டுவதற்கு கயிறு இல்லை. அப்போ போய் எங்க போய் தேடிட்டு இருக்க முடியும்? விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எதிரிகள் சூழ்ந்துருக்கிறாங்க. எந்த நேரத்தில் இப்ப ஏன் விளக்கு எரியுதுன்னு எவனா வந்து பார்த்துட்டு உள்ள வந்தா என்ன செய்யறது? எல்லாம் ஒரு குறைந்தபட்ச வெளிச்சத்திலே தான் இந்த அத்துணை வேலைகளும் நடக்கின்றன. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகள் சகோதரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே அதுக்கு, அதாவது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நெருக்கடி காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த சமுதாயம் வெற்றி பெறும். ஆண்கள் மட்டும் இருந்தால் பெண்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எந்த பதட்டமும் இல்லாம அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் இடுப்பிலே கட்டி இருந்த அந்த வாரை எடுக்கிறார்கள். அந்த நாடா மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து இரண்டாக கிழித்து ஒன்றை தந்தை இடத்திலே கொடுக்கிறார். இதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, பேக் பண்ணிக்காங்க. நினைத்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. ஆக நம்முடைய இல்லங்களிலே ஆண்கள் வேலை செய்கின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்கின்ற பொழுது அதற்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக தான் பெண்கள் இருக்க வேண்டுமே தவிர அதை டிஸ்கரேஜ் செய்யக்கூடிய அந்த ஊக்கத்தை குறைக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடாது. ஐயோ நீங்க ஏன் யார் அடிக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, டப்புனு கீழே விழுந்துட போறீங்க அப்படின்னு சொன்னான்னா என்ன கருதி ஆகுறது? ஏங்க சுத்தில நீங்க பிடிக்கிறதே ஒரு மாதிரியா இருக்கு, விரல இடிச்சுக்க போறீங்க அப்படின்னா அது ஆணி சரியா போய் சேருமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆக சகோதர சகோதரிகளே, ஆக ஆண்கள் பணியாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக பெண்கள் இருக்க வேண்டும். அதிலும் குடும்பத்து பெண்களை தயார் செய்ய வேண்டியது மார்க்கத்தினுடைய கடமை. ஒரு இஸ்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் குடும்ப தலைவர் மட்டும் இருந்தால் போதாது. தலைவர் இருக்க வேண்டும், நண்பர்கள் இருக்க வேண்டும், நண்பர்களுடைய இல்லங்கள் இருக்க வேண்டும். அந்த இல்லத்திலே உள்ள பெண்களும் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தையும் தன்னுடைய ரசூல் தன்னுடைய தூதரும் செல்வதற்கான பயண ஏற்பாட்டை செய்து பத்திரமாக அனுப்புகிறார்கள். சரி, இவ்வளவு முடிச்சாச்சுல, எப்படி போனோம் அப்படிங்கிறதுக்கு பிளானிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் இது ஒரு முக்கியமானது. இந்த ரூட் மேப் போட்டு இல்லை இன்னைக்கு மாதிரி கூகுளில் இருக்கு 4 வழியை காட்டு ஏதாவது ஒரு வழியில் போகிறதுக்கு அப்படிலாம் கிடையாது. ஆக இங்கிருந்து மதீனா போனோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, இப்போ மதீனா போனோம், எதிரிங்க கிட்ட சிக்கிக்க கூடாது, எதிரிங்க கிட்ட மாட்டக்கூடாது, கூட்டிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மிகச்சிறந்த ஒரு ஆள் மதீனால யார், அந்த மக்காவில் யார் இருந்தாங்கன்னா அப்துல்லா பின் உரைகித். அவர் ஒரு இஸ்லாத்தின் நம்பிக்கை இல்லாதவர், முஷ்ரிக், அதாவது ஒரு காஃபிர். அவரை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா நம்பிக்கையான ஆள். நீங்க ரெண்டையும் பார்க்கணும். அதாவது காஃபிர்ல குர்ஆன் 2 விதம் சொல்கிறது. ஒன்று காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள். அதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லாதவங்க, நீங்க என்ன செஞ்சாலும் உங்க வழியில குறுக்கிட மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, தேவைப்பட்டா நீங்க கேட்டீங்கன்னா உதவி கூட தருவாங்க. இவங்க கூட காஃபிர் தான். உதாரணமா அபு தாலிப் சொல்லலாம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, கடைசி வரைக்கும் மௌத்தா போற வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் இறை நம்பிக்கை அற்றவர் இல்லைங்களா? இன்னொரு வகையான காஃபிர்கள் இருக்கிறார்கள். அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை தொல்லைப்படுத்த வேண்டும், உங்களுக்கு துன்பம் தர வேண்டும், உங்களை அழிக்க வேண்டும், உங்களை மட்டப்படுத்த வேண்டும், உங்களை கேவலப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள். அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம என்னன்னா ஒரே தட்டில் வச்சு நிறுத்தினோம். அதாவது யாராவது ஒருத்தர் சார்பா இருந்தா அவன் RSS நிறைய முத்திரை வச்சிருப்பாங்க. பொழுது ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுக்கிட்டு காலையில இருந்து குத்திக்கிட்டே இருக்கிற, இவன் RSS, இவன் குஃப்ரு, இவன் அப்படி, ஆனா இவங்களே சேர்த்துருவாங்க போல தெரியும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை என்னன்னா எதிரிகளையும் நண்பர்களாக மாற்ற வேண்டும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமோ அதை என்ன செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஹிஜ்ரி பயணம் போவதற்கு முன்பாகவே மதீனால உள்ள அந்த குலங்களோடு பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. ஹவுஸோடு பேசுறாங்க, ஹஜ்ரத் என்ற கூட்டத்தோடு பேசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்களோட என்ன செய்யறாங்க, முதல் கட்ட 2-3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி, சரியப்பா நான் இங்க இருந்து வந்தேன்னா எப்படி செய்யலாம், நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா, அப்ப நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், இந்த விஷயத்துல நீங்க எனக்கு இதுல உதவி செய்யுங்க என்று பேச்சுவார்த்தை எல்லாம் பக்காவா முடிச்சுட்டு தான் என்ன செய்யறாங்க, இங்க இருந்து ஹிஜ்ரி பயணம் மேற்கொள்கிறார்கள். அதற்கு திட்டமிடக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒருவராக ஒரு இறை நம்பிக்கையற்ற ஒருவரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயம் செய்கின்றார்கள். ஆக இவங்க தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே தான் அந்த குழு செல்கிறது.
அங்கே தௌர் என்ற குகையிலே போய் ஒதுங்குகிறார்கள். இது ஒரு முக்கியமான, அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா மக்கா டு மதீனா 450 கிலோமீட்டர் ஒரு போகலாம். ஆனா அந்த வழியாக போகாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நேர் எதிர் வழியிலே போகிறார்கள். ஏன்னா இப்ப காலையில தன்னை காணவில்லை என்றால் எல்லாரும் எந்த பக்கம் போவாங்க? மதீனா பக்கம் தான் எதிரிகள் தேடுவார்கள். எனவே அங்கு போகக்கூடாது என்று சொல்லி நேர் எதிரான முறையிலே ஒரு முடிவு எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். அப்போ எதிரிகளை சுத்தலில் விடுவதும் ஒரு சுன்னத்து. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நேரவே லட்டு மாதிரி என்ன செய்யக்கூடாது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போய் மாட்டக்கூடாது. ஓடுற ட்ரெயின்ல இருந்து அல்லாஹ் அக்பர் குதிச்சிங்கன்னா கை கால் உடையதான் செய்யும். அதுக்கெல்லாம் ஷஹீத் பட்டம் கொடுக்க முடியாது. ஷஹீதுனா அதுக்கு நீங்க முயற்சி பண்ணி அதுக்கு திட்டமிட்டு அதுக்கு உழைச்சி அதுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா ஷஹீதை தவிர நீங்க பாட்டுக்கு போய் ஏடா கூடமா மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்ய முடியாது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் திட்டமிட்டு நேர் எதிர் திசையில போறாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்களோடு தனியாக அந்த கோயிலில் இருக்கிறார்கள். எதிரிகள் சில பேர் நெருங்கிட்டாங்க. ஏன்னா அதுல ரொம்ப புத்திசாலியானவங்களாம் இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்கன்னா இந்த ஒட்டகத்தினுடைய கால் தடங்களை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. இது எந்த ஊர்ல வந்த ஒட்டகம், அந்த ஒட்டகத்தினுடைய அந்த புழுக்கைகளை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. இது மக்கால உள்ளதா மதீனால உள்ளதா எந்த ஊர் ஒட்டகம் என்றெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய நிபுணர்கள் இருக்கின்றார்கள். அவங்க எப்படியோ துப்பறிந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த குகை வரைக்கும் வந்துட்டாங்க. குகை வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் சற்று குனிந்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் இருப்பதை பார்த்து விடுவார்கள். அந்த அளவுக்கு. அப்போ அபூபக்கர் சித்திக் அவர்கள் சற்று கலங்கிட்டாங்க. இருக்காதா? ஏன்னா என்னதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்தானா எதிரிங்க நெருக்கிட்டாங்க, கொலைவெறியோடு இருக்கிறாங்க, நம்ம கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது. குனிஞ்சு பார்த்தாங்கன்னா ஒரே டைத்துல 2 பேருடைய கதை என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். ஆனால் அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அதான் என்னுடைய அந்த ஆரம்பத்திலே ஓதி காண்பிச்சேன். இது அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு சானி இஸ்னைனி இஸ்குமா ஃபில் கார். அவங்க 2 பேரும் ஊரை விட்டு வெளியே வருகின்ற பொழுது அந்த குகையில் இருவரில் ஒருவராக தங்கியிருந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். என்ன சொன்னாங்க? அபூபக்கரே அஞ்சாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் அதை ரெக்கார்ட் பண்றான். அன்னைக்கு அந்த குகையில ஆஹா என் அடியான் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறான் பார். நான் உலகத்துக்கே சொல்றேன், நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், கியாமத் வரைக்கும் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன செய்யறேன், பதிவு பண்றேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனிலே பதிவு பண்ணி வைத்திருக்கின்றார். அப்ப அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் சும்மா இருப்பானா? அவன் பாதுகாக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் பாதுகாக்க என்ன பண்ணோம்? பெரிய படை ஆகணும் இல்லைங்களா? என்னது இந்த குதிரைப்படை, யானைப்படை, பிளாக் கேட் என்னென்னவோ சொல்றாங்க இல்லைங்களா? ஹை செக்யூரிட்டி. ஏன்னா பெரிய ஆள் இல்லைங்க, பெரிய ஆள் அனுப்புறதுக்கு பெரிய படம் தானே வேணும். அதான் நியாயமானது. அமெரிக்க அதிபர் வந்தா அவருக்கு ஏற்ற மாதிரி படைப்படை வரணும், இந்திய பிரதமர் வந்தா அவருக்கு ஏற்ற மாதிரி வரணும். இது சாதாரணமான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு செய்தி. ஆனால் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி தானே தூதர், அத்தீவுல்லாஹ் வ அத்தீவு ரசூல். அப்ப அந்த தூதர் அனுப்புறதுக்கு ஒரு பெரிய படையை அனுப்பணும்ல. படையை அனுப்பிச்சா அது என்ன படை தெரியுமா? 100ஆம் படை. ஆஹா, அதுதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் நினைச்சான்னா நான் யாரை எப்படி வேணாலும் என்ன செய்வேன், நீ என்னையே திட்டமிட்டு துவா செஞ்சு தவக்கலோடு இருந்து நீ பொறுத்தினா உனக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? அதை நான் எடுத்துக்கிறேன். அது எப்படி எடுப்பேன், யாரை வச்சு செய்வேன், அது உனக்கு தேவையில்லை. நீ பாட்டுக்கு உன் வேலையை நீ பாரு, என்னுடைய வேலையை நான் பார்ப்பேன். அங்கே அந்த சிலந்தி பூச்சி அங்கே தன்னுடைய வீட்டை கட்டுகிறது. அதுல ஒரு புத்திசாலி பார்க்கிறான், இதுக்கு உள்ள ஆள் இருப்பதை போல் தெரியவில்லை. இப்ப நான் சொல்றேன், ஆமாங்க பாத்தீங்களா சிலந்தி பூச்சி இருக்கு. அப்படின்னா பல நாள் ஆச்சு ஆளே உள்ள போய். எனவே இங்க ஆள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நம்ம போயிடுவோம், போய் பார்ப்போன்றான். இன்னொருத்த வேண்டாம், வெட்டி வேலை வேண்டாம், நமக்கு நிறைய வேலை இருக்கு, போவோம் அப்படிங்கிறான். ஆக அந்த சிலந்தி பூச்சி அந்த வாயிலை அடைத்தது. இதுதான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், குகையில் இருப்பதை உளறிவிடக் கூடாது என்பதற்காக குகையின் வாயிலை அல்லாஹ் சிலந்தி பூச்சை தைத்தான் அப்படின்வார். தையல் போட்டுடுச்சு. என்னன்னா குகை வாயை திறக்க முடியாதான், உள்ள இந்த மாதிரி முக்கியமானவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக எல்லா விதமான முயற்சிகளும் செய்கிறார்கள், தவக்குலும் செய்கிறார்கள், திட்டமும் விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. இங்கே அலட்சியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நகரையும் செய்யவில்லை, முன்னெச்சரிக்கை இல்லாமல் எந்த பணியும் செய்யவில்லை.
தற்குறித்தனமாக எந்த செயலையும் செய்யவில்லை, வித்தவுட் பிளானிங் எதையுமே செய்யவில்லை. ஆக ஹிஜ்ரி பயணத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொன்றையும் நான் பார்க்க வேண்டும். முஸ்லிமாக இருந்த கூட நம்பிக்கை துரோகி இருக்கக்கூடும், காஃபிராக இருந்த கூட உயிரை கொடுப்பவன் இருப்பான். பார்த்தமா இல்லையா? பிள்ளையார் சதுர்த்தியில செங்கோட்டையில ஒரு சகோதரர், ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய அம்மா மௌத்தா போயிட்டாங்க. அப்ப அவர் வெளிநாட்டிலேருந்து வந்து பிளைட்டை பிடிச்சி வர்றாரு. நண்பர் சொல்றாரு, எப்பா உள்ள போகாத, ஊர்வலம் நடக்குது, நீ போனா அடக்கலாம் முடியாதுன்றாரு. அப்புறம் இவர் மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, இல்லைங்களா எனக்கு ஒண்ணுமே அப்படி தெரியலையே, ஏன்னா எங்க அம்மாவுடைய ஜனாசாவை எடுத்ததுல இருந்து அதை கொண்டு போய் அடக்கிட்டு வர்ற வரைக்கும் என் கூட இருந்தவர்கள் அத்துணை பேரும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எல்லாமே இருந்து என்ன செஞ்சாங்க, யாதவ குடியிருப்புல இருக்கிறார். அந்த ஒரு வீடு மட்டும்தான் முஸ்லீம் வீடு. என்ன காரணம்? ரிலேஷன்ஷிப். அருமை சகோதரிகளே, நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாவற்றையும் என்ன செய்யக்கூடாது, ஒரே அளவுகோலில் அளக்கக்கூடாது. அங்கே நல்லவர்களும் இருக்கக்கூடும். அதை பார்த்து நம்முடைய பணிகளை முன்னெடுக்க வேண்டும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிலந்தி பூச்சியை வைத்து காப்பாற்றினால் 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பயணம் புறப்படுகிறார்கள். ஆக அந்த இறைவன் நாடினால் ஒரே நாள்ல கொண்டு போயிடலாம். ஏங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து எங்க கொண்டு போனான்? மேராஜை கொண்டு போனாங்க இல்லைங்களா? அங்கே இந்த பைத்துல் முகத்ததுல கொண்டு போய் மேராஜை கொண்டு போய் தன்னுடைய சொர்க்க நரகத்தெல்லாம் காமிச்சிட்டு அதே நைட்ல கொண்டு வந்து விட்டு அல்லாஹ்வால ஒரு மதீனாவுக்கு கூட்டு போக முடியாதா? அல்லாஹ் நினைத்தா என்ன செய்யலாம், கண் மூடி கண் திறப்பதற்குள்ள நேரம் மதீனாவுக்கு கொண்டு போய் விட்டுலாம். விடல, நீ பாருன்றான், நீ யோசனை பண்ணு, நீ திட்டமிடு, உன் புத்தியை பயன்படுத்து, ஆலோசனை செய், அதற்காக டெடிகேட்டா நீ வந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொள். நான் உனக்கு என்ன செய்யறேன், உதவி செய்கிறேன். அவன் எங்கெங்கெல்லாம் உதவி செஞ்சா சொல்லிக்கிட்டே போறான். அங்கேருந்து போறாங்க, சுராக்கா கிட்ட மாட்டுவதற்கான ஒரு சூழல் வருகிறது. அங்கே என்ன செய்யறான், அல்லாஹ் காப்பாத்துக்கிறான். அந்த சுராக்கா கேட்கிறார், நபிகள் அவர்களே என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு நீங்க மன்னிச்சுங்க என்பதற்கு ஏதாவது ஒரு அறிகுறியை தாருங்கள். அப்ப சொன்னாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுராக்கா பாரசீக வெற்றி கொள்ளப்படும், பாரசீக மன்னன் கிஸ்ரா அணிந்த தங்க காப்பு உனக்கு தரப்படும். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை, என்ன நடக்குன்னு தெரியாது, உயிரை எப்ப வேணாலும் கருத்தை எடுத்துடுவாங்கன்னு ஒரு பதட்டத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட நேரத்துல தன்னை கொல்ல வந்த காஃபிர் இறை நிராகரிப்பாளனை அப்புறம் வந்து கொல்ல வர்றாப்புல அவரை மன்னிக்கிறாங்க. அந்த மன்னித்தல அந்த இறை நிராகரிப்பானதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நட்சாட்டு பார்த்தீங்கன்னா பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும். ஆக சகோதரிகளே, இது போன்ற சுன்னத்துக்களை கடைபிடிப்பதா ரொம்ப டஃப்பான வேலை, ரொம்ப கடினமான ஒரு வேலை. ஈஸியான சுண்ணத்து இருக்கு, சாப்பிட்டு விட்டு தூங்குறது, இனிப்பு சாப்பிட்றது, இப்படி குப்புறப்படுக்கிறது, இதெல்லாம் இப்படின்னா பலர் சொல்லுவாங்க. அதை விட உண்மையான வாழ்வியல் சுண்ணத்துக்களை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இஸ்லாம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது இந்த ஹிஜ்ரி பயணம் எதை குறிக்கிறது என்பதை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த பயணத்தின் போது நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே தற்குறித்தனத்தை பார்க்க முடியாது, அவசரத்தனத்தை பார்க்க முடியாது, பதட்டத்தை பார்க்க முடியாது. ஒவ்வொன்றையும் துல்லியமான முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடுகிறார்கள். இங்கே நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், ரசூலுல்லாஹ்வை கொல்றதுக்கு தான் குறைஷிகள் முயற்சி செய்யறாங்க. அந்த குறைஷிகளுடைய பல்வேறு அமானிதங்கள் யார்கிட்ட இருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருக்குது. பாத்தீங்களா? அப்ப மக்கால உள்ள சேஃப் டெபாசிட் லாக்கர் அப்படின்னா ரசூலுல்லாஹ் தான். இதை விட ஒரு பெரிய நம்பிக்கை யாருமே கிடையாது. அவங்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லைங்களா, அமீன் சொல்லி, சாதிக்கு உண்மையாளர், வாய்மையாளர். ஆக நம்ம இருக்கிற தெருவுல நம்மளை யாராவது இந்த பாய் ரொம்ப நல்லவருங்க, இவர் உண்மையானவருங்க, இவர் வந்து நேர்மையானவருங்க அப்படின்னு நம்ம யாராவது சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்கிறோமான்னு பாருங்க. ஆனா இருந்தது அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியாக அவரை க்ளோஸ் பண்ண வேண்டும் என்று துடித்த காபிர்கள் கூட தங்களுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அது முகமது மட்டும்தான் என்று இருந்தார்கள். அதை ரசூலை கடைபிடிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அப்படியா, என்னையாடா கொள்றீங்க, உங்கதான் எங்கிட்ட தான் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம்ல கதைய. யாராவது போய் கேட்க முடியுமா, யாராவது போய் கிளைம் பண்ண முடியுமா? ஆக சுன்னத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எதிர்க்கிறாங்க, எனக்கு படைச்சவன் அல்ல, உயிரை எடுக்கிறதுலாம் இவங்கிட்ட கிடையாது, அவன் திட்டத்தை அவன் போட்டுட்டான், நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறேன். ஆனா இந்த பொருளை பாதுகாக்கிறது எங்கிட்ட கொடுத்துக்கிறாங்க.
இதுக்கு இன்சார்ஜ் நான் தான். இது செஞ்சியா இல்லையான்னு என்ன செய்வான்? அல்லாஹ் கேட்பான். அப்ப எனக்கு அதாவது என்னன்னா தன்னுடைய லிமிட் என்ன அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வரையறை என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அதைத்தான் என்னுடைய வேலையை நான் சரியாக செய்வேன், அல்லாஹ் அவனுடைய வேலையை என்ன செய்வான்? அவன் பார்த்துக்குவான். அதுதான் சகோதர சகோதரிகளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹிஜ்ரி பயணத்தின் போது கண்ட காட்சிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இன்றைக்கும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து இருக்கின்றான். எனவே நாம் இஸ்லாமிய ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த ஹிஜ்ரத்தினுடைய படிப்பணிகளிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும். முதலாவதாக ஒரு ஜமாத்தான முறையிலே கூட்டான முறையிலே திட்டமிடல் வேண்டும் ஒன்று. இரண்டாவது பரஸ்பர ஆலோசனை, அம்ருக்கும் ஷூரா பைனகும், இது இருக்க வேண்டும், இது இரண்டு. மூன்றாவது தலைமை இருக்க வேண்டும், தலைமை இல்லாமல் எந்த பிளானிங்கும் சரியா வராது. நான்காவது தலைமை இருந்தால் மட்டும் போதாது, தலைமைக்கு கீழ்ப்படுதல் வேண்டும், இது நான்காவது. ஐந்தாவது ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும். மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே வாட்ஸ்அப்ல கூட ஊரெல்லாம் போயிட்டு வருது, இது முக்கியமா அப்படின்னா அதையே எடுத்து போடுறாங்க. அதனால பல பேருடைய வேலையே காலியாக இருக்கிறது நாம் பார்க்கின்றோம். ஊடகத்துல பல பேருடைய வேலையை எதை எங்க சொல்லணும் அப்படின்ற இன்னும் அந்த ஒரு சாதாரண ஒரு பேசிக் விஷயம் கூட என்ன செய்ய மாட்டேங்குது. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எதையுமே ஒழிப்பு கிடையாது. தயவு செய்து நீங்க தெரிஞ்சுக்காங்க, நீங்க உங்க பிரைவேட் வாட்ஸ்அப்ல இருந்தாலும் கூட என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கலாம். எந்த ரகசியமும் கிடையாது. நீங்க எங்க போனாலும் உங்க கையில ஸ்மார்ட் போன் இருந்துச்சா நீங்கள் கண்காணிப்பு வளையத்துக்குள் இருக்கிறீர்கள் இல்லையா? அந்த ஸ்டோடனை பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த விக்கி இதை பத்தி எல்லாம் எடுத்து போட்டாரா இல்லையா, வெளியே அந்த அமெரிக்காவுடைய ரகசியங்கள்லாம். அது என்னன்னா, செல்போன் இருந்தால் உங்களிடத்திலே உள்ள செல்போனை எங்கேயோ இருக்கக்கூடிய நான் அதனை ஆப்ரேட் செய்ய முடியும். அதனாலதான் பெண்களுக்கு நம்ம சொல்லுவோம், உங்க படுக்கை அறையில நைட்ல போனை பக்கத்துல வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கேமரா ஃபெசிலிட்டி தெரிஞ்சிச்சுன்னா எங்க இருந்தாலும் ஒரு முறை என்ன செய்வோம், அதை அந்த கேமரா ஆன் பண்ணி முடுக்கிய அந்த காட்சிகளை, இரவு காட்சிகளை எடுக்கக்கூடும். அப்படி எடுத்தாலும் இல்லைங்களா, ஒரு அப்ளிகேஷன் போட்டு என்ன காரணம், நம்ம பொம்பளைங்க எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுது, விவரம் தெரியாது இல்லையா, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு என்னத்தை எல்லா குப்பை எல்லாத்தையும் போட்டு டவுன்லோட் பண்ணுறது, எந்த அப்ளிகேஷன் என்ன இருக்குன்னு தெரியாது. எதிராளி கையில் அப்படியே லெட் எடுத்து கொடுத்தா மாதிரி அவன் என்ன செய்வான். ஆக எப்பவுமே நம்மை விட்டு தூரமாக வைக்க வேண்டும். முடிஞ்சா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அது கூட அந்த கேமரா நம்முடைய எங்கேயுமே பட்டுவிடக்கூடாத அளவுக்கு என்ன செய்யணும், நீங்க இரவு நேரத்திலோ தனியான நேரத்திலோ தள்ளி வைக்க வேண்டும். ஆக சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அவ்வளவு மலிந்து விட்ட இந்த காலகட்டத்திலே கூட நம்மில் பல பேர்கள் நான் இவருக்கு மட்டும் தான் நினைச்சேன், அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆக ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். அடுத்து இறுதியாக ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யணும். ஏன்னா உங்க ஆற்றல், உங்கள் அறிவு, உங்களோட திட்டம், உங்களுடைய திறமை, செல்வம், செல்வாக்கு, மதிநுட்பம், புத்தி கூர்மை, படைபலம், பணபலம் அனைத்தையும் விட எந்த ஒரு காரியம் வெற்றி பெறணும்னா அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேண்டும். அல்லாஹ்வுக்காக அது நிகழ்த்தப்பட வேண்டும். அந்த ரெண்டு நிபந்தனை அங்கே பூர்த்தி செய்யப்பட்டால் சாதாரண நூலாவுடைய வைத்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் மிகப்பெரிய படைபலத்தோடு நீங்கள் இருந்தாலும் கூட நீங்களே ஒரு தப்பு கூட என்ன செஞ்சிருவீங்க, காணாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள மக்களாக நம்மை ஆக்குவானாக. நம்முடைய தவக்குலை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவானாக. நம்முடைய சபரை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. திட்டமிடக்கூடிய அந்த புத்தி கூர்மையை தருவானாக. ரகசியம் காப்பாற்றக்கூடிய தன்மையை நம்முடைய உம்மத்தவர்களுக்கு அல்லாஹ் வாரி வாரி வழங்குவானாக. இஸ்லாத்திற்காக, இறைவனுக்காக, இறை மார்க்கத்திற்காக தன்னையை அர்ப்பணித்து, குடும்பத்தை அர்ப்பணித்து, நாம் உயிரோடு இருக்கின்ற காலம் வரை இஸ்லாமிய மேன்மைக்காக, இஸ்லாமுடைய மேம்பாட்டுக்காக உழைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ 2 நாளாக வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குதா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிற முஸ்லீம் இளைஞர்களை குறிவைத்து சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கீழே ஆடியோ இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மெசேஜ். எனக்கே அது 2 குரூப்பில் இன்னைக்கு பார்த்துட்டேன் காலையில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனாபட்டணம் முத்துப்பேட்டை பகுதியிலே உள்ள கல்லூரியில் படிக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்களை குறிவைத்து அவர்களுக்கு கஞ்சாவை கொடுத்து, போதை வஸ்துவை கொடுத்து,
தகாத காரியத்துக்கு அவர்களை ஈடுபடுத்தி அவருடைய அறிவுகளை மழுங்கடிக்க செய்யக்கூடிய ஒரு கூட்டம் திட்டமிட்டு செயல்படுகிறது அப்படின்னு ஒரு பெண் வாய்ஸ். அந்த பெண் சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரே எங்கிட்ட சொல்லி 2-3 நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் அது முக்கியத்துவம் கருதி நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்காதீங்க. உங்கள் பிள்ளையா இருக்கலாம், அண்ணன் பிள்ளையா இருக்கலாம், தம்பி பிள்ளையா இருக்கலாம், இப்படி அந்த வாட்ஸ்அப் வந்து விரிகிறது, செய்தி விரிகிறது. அது வரல இப்போ நோக்கம். அது அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு செய்தியை நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்ன செய்தி வந்தாலும் உடனே ஃபார்வர்ட் பண்ணிடலாம். அது என்ன ஏது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறான். ஒரு பெண்ணு ஓடி போனா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு பெண்ணு அது இன்னைக்கு ஓடி போறாங்க, எத்தனையோ நடந்து கொண்டு இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த திருமண கார்டுகள் வரும், திருமண அட்டையில் வந்து இந்த முஸ்லீம் பையன் போட்டு ஹிந்து பொண்ணு வரும், அல்லது ஹிந்து பையன் அப்படின்னு போட்டு என்ன செய்ய வரும், முஸ்லீம் பேர் வரும். அந்த கோவில் நடக்கிறது, குருக்களுடைய பேர், அப்படியே இந்த மஞ்சள்லாம் போட்டு அந்த பூமாலெல்லாம் போட்டு. ஆனால் அதையெல்லாம் வந்து இப்பவும் இல்லை, சென்ற ஆண்டுக்கு முன்பாக வரும்போது கூட சில பேர் அதுக்காக வேண்டி போய் பார்த்தீங்கன்னா 100% என்னது பொய்யான தகவல். எப்படி வந்து புர்கா போட்டு முஸ்லீம் பெண் போல தோற்றம் அளித்து மற்ற பேர் போனாங்களோ, அதே போன்று நம்மளை உசுப்பேத்தி விடுவதற்காக, தூண்டி விடுவதற்காக, இதுக்காக வந்து ஒரு டீமே என்ன செய்யறாங்க, குறிப்பாக அதுக்காக பயிற்சி கொடுக்கப்பட்ட காவிகள் இதுக்காகவே என்ன செய்யறாங்க, போட்டோஷாப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தோமா இல்லைங்களா, ஒரு சிங்கக்குட்டி வந்து ஒரு யானை வந்து ஒரு சிங்கக்குட்டியை கையில் எடுத்துட்டு போற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது போன வருஷம் எடுத்த போட்டோஷாப்பு. உடனே நம்மளால அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இவன் ரெடியா வச்சிருக்கோம் போல தெரியுது. எது இருந்தாலும் உடனே 2 போட்டு என்ன செய்யறது, யார் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறட்டும்னு சொல்லி அனுப்பி விட்டுறது. ஆக சகோதர சகோதரிகளே, ஒரு வாட்ஸ்அப் தகவல் வந்துச்சுன்னா அதை தயவுசெய்து உடனே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமான நமக்கு தெரிந்த ஏதோ எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி தலைவர்களுக்கு முக்கியமான ஆளுங்களுக்கு அனுப்பி, ஏங்க இப்படி ஒரு தகவல் வந்திருக்குது, இதில் ஒரு கார்டு இருக்குது, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு தான் சொல்லுமே தவிர, அதையே நீங்கள் அனுப்பிச்சிட்டு கண்டபடி என்ன செய்யறாங்கன்னா அதை நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு பயிற்சியை கொடுக்கணும் போல தெரியுது. பெண்கள் பயான்ல குறிப்பாக வந்து என்ன செய்யுங்க, இதை வந்து சொல்லணும். இது ஒரு செய்தி. 2வது, சரி அவன் தான் கொடுக்குறான்னா நம்ம ஆளுங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? கல்லூரியில் வந்ததுக்கு அப்புறம் தான் கிட்டு போனும் கிடையாது. 5இல் விளையாதது 50இல் விளையாது. அருமை சகோதர சகோதரிகளே, இளைஞர்களை இளம் பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. இப்போ ஒரு பீதி ஊட்டப்படுகிறது, RSS காரர்கள் குறிவைத்துக் கொண்டு முஸ்லீம் பெண்ணை தாக்குறாள் அப்படின்னு ரொம்ப நாளாக ஓட்டுச்சு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க மட்டும் இல்லையா, ஆம்பளை பிள்ளைங்களாக தான் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு போதையை கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் கூட சகோதர சகோதரிகளே, அதற்கு தீர்வு அந்த மெசேஜ்களை வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு பண்ணுவது அல்ல. அதை சீரியஸாக நான் உட்கார்ந்து பேச விடும். உண்மையிலே எந்த ஊர்லேருந்து வந்துச்சு, எந்த கல்லூரியிலேருந்து வந்தது, அது உண்மையில் நடக்கிறதா, அது யார் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டும். வெறுமனே கலாட்டாக்கள் ஊர்வலங்களை பார்ப்பது மட்டுமல்ல. ஏன்னா சீனாவை கெடுப்பதற்கு உலக யுத்தத்திலே பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்களை படுகடிப்பதற்கு போதை மருந்து தான் கொடுத்தாங்க. அதனால ஈஸி அடிக்ட் ஆகிடுவாங்க இல்லைங்களா. நீங்க நல்லா பாருங்க, எந்த சமுதாயத்தில் அந்த சாராய பழக்கம், குடிப்பழக்கம், போதை பழக்கம் வந்துருச்சுன்னா அங்க ஆண்மைத்தன்மை போயிடும், அந்த ஜிகாதி ஸ்பிரிட் போயிடும், அவன் ஒன்றுக்கும் இல்லாததான் மாறி விடுவான் இல்லைங்களா. அப்ப அவனை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஆண்மை குறைவு ஏற்படும். பிற்காலத்தில் சந்ததிகளை குறைப்பதற்கு உங்களை சண்டை போட்டுலாம் அடிக்க தேவையில்லை. உங்களோட போரிட்டு உங்கள் கடைகளை தீ வைத்து கொளுத்தி, பைக்குகளை கொளுத்தி, மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தி, மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி, அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செஞ்சோமா என்ன செஞ்சிருவாங்க, பல இளைஞர்கள் அங்கங்கே மகல்லா வாரியாக வந்து கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை நாம் உள்வாங்கி கொண்டு ஆங்காங்கே சீர்திருத்தத்தை செய்யக்கூடிய அளவிற்கு, விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, பெண்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகளையும் குறிப்பாக ஆண்களையும் தீனுடைய அடிப்படையிலே அவர்கள் நெறி சார்ந்து வளர்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் பல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருக்கடியான நிலையிலிருந்து நம்ம எல்லாம் காப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.